நாங்கள் உமன்ஸ் பாயிண்ட் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து எங்களுக்கு போர்ட்ஃபோலியோ டே நடந்துச்சு. எங்களுக்கு 2 லுக் கொடுத்துருந்தாங்க, முகூர்த்தம் லுக், ரிசப்ஷன் லுக். ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக பண்ணி முடிச்சிருந்தோம். எங்களுக்கு ஸ்டார்டிங் வரப்ப எங்களுக்கு எந்த ஒரு மேக்கப் பற்றி ஒரு ஜீரோ நாலேஜில் தான் வந்தோம். மேம் வந்து எங்களை அவ்வளோ சூப்பராக கைட் பண்ணி இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா அது மேமுக்கு தான் அந்த கிரெடிட் ஃபுல்லாகவே. நாங்கள் சின்ன டவுட் அவங்க எந்த நேரத்தில் கேட்டாலுமே வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எந்த டைமாக இருந்தாலுமே ஒரு மெசேஜில் கேட்டாலுமே அவங்க ஃப்ரீயாக இருக்கப்ப எங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை எப்பவுமே கொடுத்துருக்காங்க. மேக்கப் மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீசஸ் கோர்ஸும் நாங்கள் இன்னைக்கு உள்ள கிளாஸ் அந்த 1 வீக் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து மறுபடியும் ரினியூட் பண்ணுவாங்க. ஸோ வந்து எல்லாத்தையுமே நாங்கள் கற்றுக்கிட்டு போகிறோம். இன்னைக்கு ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் அவங்க பிரைடுக்கு மேக்கப் பண்ணும்போது கூட எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. ஒரு சின்ன டவுட்டாக இருந்தால் கூட எங்களுக்கு வந்து சலிக்காம வந்து சொல்லி கொடுப்பாங்க. 100 டைமாக இருந்தாலும் கூட அதை ரொட்டீனாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட்ல இருந்து ஹேர் ஸ்டைல் ஆர்டிஸ்ட் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டு போகிறோம். இங்கே வெளில வந்து இன்னைக்கு ஒரு ஜீரோ நாலேஜ்ல இருந்து வந்தோம். இன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகி நாங்கள் இன்னைக்கு போகிறோம் வெளியில. எல்லாரையும் மிஸ் பண்ணணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, நாங்கள் படிச்சுட்டு இருந்த நாளிலிருந்துமே, நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துமே எங்களுக்கு பிஸ்னஸ் கையில் வந்துருச்சு. இடையிலுமே மெஹந்தி ஆர்டர்ஸ்மே போயிட்டு இருந்தோம், மேக்கப்புமே நாங்கள் போயிட்டு தான் இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து கட்டின ஃபீஸ்க்கு பாதி ஃபீஸ் நாங்கள் வந்து மேக்கப் போயுமே நாங்கள் எடுத்திருக்கோம் தான். வீட்லையுமே ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. மேம் இல்லைனா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கவே முடியாது. தேங்க்யூ மேம். எவ்வளோ டைம் கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் ஒரு நாள் கூட எங்கள்கிட்ட கோவமா பேசினது கிடையாது. அது லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உள்ள இது வச்சு நம்ம மேக்கப் போடலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எது இருக்கோ இதுதான் கிடையாது, பிராண்ட் இந்த பிராண்ட் தான் நீங்க வாங்கணும், அதுதான் வாங்கணுங்கிறதே கிடையாது. லோ பட்ஜெட்ல கூட நம்ம மேக்கப் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ப்ராடக்ட் நாலேஜ் எங்களுக்கு வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுத்தாங்க. லோ பட்ஜெட்டா இருந்தாலுமே பிராண்டடா இருக்கணும். நம்ம பண்ற மெஹந்தில இருக்கட்டும், புள்ளில இருந்து ஸ்டார்ட் பண்ணி போர்ட்ரேட் அப்ளிகேஷன் வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே கிளியரா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுக்கு 1 hour 4 பிரைட் அட்டெண்ட் பண்றதுக்கு திறமை கூட எங்கள்கிட்ட இருக்கு. இங்க வந்து எடுத்துட்டு போனாங்க. எனக்குலாம் மெகந்தி சுத்தமாகவே போட தெரியாது. எனக்கு ஒரு லைன் கூட வரைய தெரியாது. லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த மெகந்திக்கு மேம் வந்து எனக்கு ஸ்டார் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலி நானும் இந்த ஃபீல்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்ததை விட நான் இப்போ ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்குவேன். நான் எங்கேயாவது போனேன்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் போகிறேன். முன்னாடிலாம் நான் ரொம்ப பயந்துட்டு போவேன். நான் இது சரியாக பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படின்ற டவுட்லேயே இருப்பேன். வந்து கூட எனக்கு அது ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. இதுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய ஆர்டர் போயிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறைய கற்றுக்கணும், நம்ம கூட டச்லேயே இருக்கணும் அப்படின்னு, நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு, நிறைய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும். உமன்ஸ் பாயிண்ட்ல படிச்சு நிறைய சம்பாதிப்பேன். நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நான் செய்வேன். மேக்கப் மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி பிசினஸ் பண்ணணும், நீங்க எப்படி ஒரு ஆட் போடணும், எப்படி இன்ஸ்டா யூஸ் பண்ணணும், எப்படி யூடியூப் யூஸ் பண்ணணும்னு சோஷியல் மீடியா பத்தி நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பிசினஸ் நீங்க எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணணும், எப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பிசினஸ்க்கு டிசிப்ளின் எவ்வளவு முக்கியங்கிறத மேம் இன்ச் பை இன்ச்சா எங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. வெளி உலகமே தெரியாம வீட்டுக்குள்ள இருந்த ஆளை இன்னைக்கு உலகமே என் கையில தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டையும் ஒரு நாலேஜையும் மேம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால எல்லார் கையிலையும் ஒரு கைத்தொழில் கண்டிப்பா இருக்கணும். யாரையும் இந்த காலத்துல நம்பி இருக்காதீங்க. பெற்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, உங்க கையில ஒரு தொழில் இருக்கணும். அதுதான் நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கைத்தொழில் வேணும். அவ்வளவுதான். 1 இல்ல 2 இல்ல, நிறைய இதை விட்டு போகும்போது நம்ம நிறைய நாலேஜ் எடுத்துக்கணும் போகும். அதுக்கு நாங்க வந்து கேரண்டி.